வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும். நான் வந்து ஃப்ரேமில் வந்து இந்த மாதிரி நாடா சுற்றி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரேமோட இது வந்து டேமேஜ், ஃப்ரேமில் கிளாத் மாட்டுறப்ப கிளாத் வந்து டேமேஜ் ஆகாது, உங்களுக்கும் கொஞ்சம் நல்லா க்ரிப்பு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி டேப் வந்து சுற்றுறோம். அதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மாதிரி வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் இதில் சின்ன சின்ன டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாம் சொன்னாலுமே உங்களுக்கு வந்து புரியும். அதனால் அது மாதிரி வீடியோ டீட்டெயில் வந்து என்ன சொல்கிறோம், எப்படி அதை வந்து எடுத்துக்கணும் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். அதனால் வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இதுக்கு வந்து பாவாடை நாடா தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்குன்னு தனியாக வந்து ரோப் இது டிஷ்யூ ரோப் மாதிரி விற்கிது. நீங்கள் அதுவுமே கூட வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். அதுக்கு இதை வந்து நான் வந்து பாதி வந்து சுற்றிட்டேன், மித்த பாதி வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம நார்மல் ஃபெவிக்கல் எடுத்து இந்த மாதிரி ஃப்ரேமில் வந்து அங்கங்கே லேசாக ரேண்டமாக ஒரு பாதியாக வந்து ஒட்டிக்கோங்க. அந்த ஃப்ரேமை சுற்றி ஃபுல்லாக ஒட்டாமல் அப்படி பாதியாக ஒட்டிட்டு அதுக்கப்புறம் சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா அது மாதிரி ஒரு அடுத்தடுத்த லேயர்ஸாக வந்து சுற்றுங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்று சுற்றாமல் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி அடுத்தடுத்து வந்து பக்கத்தில் சுற்றுங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்று சுற்றுறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் திண்ணமாயிரும், சுற்றுறதுக்குமே உங்களுக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்காது. அதனால் இப்போ நான் வந்து இங்கே சுற்றிருக்கேன். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுற்றுங்க. இதுக்கு மேலே சுற்றுனீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு திக்காயிரும், ஃப்ரேம் மாட்டுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி சுற்றாமல் கொஞ்சம் பக்கத்தில் சுற்றுங்க. முடிஞ்சது அப்படின்னா இந்த மாதிரி கிராஸாக சுற்றி பாருங்கள். கொஞ்சம் வந்து உங்களுக்கு டேப்பு அந்த பாவாடை நாடா வந்து கொஞ்சம் அகலம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி கிராஸாக சுற்றுறதுக்கு வந்து வரும். இந்த மாதிரி அந்த லென்த் வந்து டேப்போட லென்த்து குறையா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சுற்றுறதுக்கு வந்து வராது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சுற்றிக்கிட்டே லேயர்ஸாக வந்து சுற்றிக்கிட்டே எப்பயும் சொல்கிற மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று சுற்றாமல் கொஞ்சம் பக்கத்தில் சுற்றுங்க. அது மாதிரி அப்பப்போ ஃபெவிக்காலுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் அந்த க்ரிப்பு கிடைக்கும். காஞ்சதுக்கப்புறம் அது வந்து ஒட்டிக்கிறோம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி சுற்றுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து அது க்ரிப்பு கிடைக்காது. அது லூஸ் ஆகி அந்த நம்ம சுற்றுனது வந்து பார்த்திங்கன்னா அது கலந்துக்கிட்டே வரும். அதனால் இந்த மாதிரி ஃபெவிக்கால் வச்சு ஒட்டி நீங்கள் சுற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து லூஸ் ஆகாது, நல்லா க்ரிப்பாக வந்து ஒட்டிக்கிறோம், கலரவும் செய்யாது. இது எதுக்கு ஒட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரேமில் வந்து துணி மாட்டுறப்ப ஒரு நேரம் பார்த்திங்கன்னா க்ரிப்பு கிடைக்கிற நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரிப்பு கிடைக்காது. இந்த மாதிரி நாடா சுற்றி போடுறப்போ உங்களுக்கு வந்து நல்லா க்ரிப்பாக இருக்கும். அது மாதிரி இதில் வந்து ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதில் வந்து ஒரு மாதிரி இதாக இருக்கும், இந்த ஈக்கியாக தூக்கிட்டு ஒரு மாதிரி டேமேஜெலாம் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா துணியும் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆயிரும். அதுக்காக தான் இந்த மாதிரி டேப் சுற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு துணி வந்து டேமேஜ் ஆகாது, ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு போடுறப்ப ஆரி போடுறப்ப க்ரிப்பாக இருந்தால் தான் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ரேம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த டேப் வந்து அந்த பாவாடை நாடா வச்சு சுற்றிட்டேன். சுற்றினதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரச்சனை என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஸ்க்ரூ வந்து மாட்ட முடியல. இதை வந்து மாட்ட முடியல, அகலம் வந்து அதிகமாகிருச்சு. அதுக்கு தான் நம்ம அதே அகலத்துக்கு இருக்கணும், வேறு எதுவும் வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேப்பில் வந்து கொஞ்சம் மெலிசானது, ரொம்ப தடினமாக, அதாவது அந்த பாவாடை நாடா அந்த மாதிரி இல்லாமல் அந்த மெலிசானது வந்து சுற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லை அந்த மாதிரி வந்து தேடி வாங்க முடியல அப்படின்னா அதுக்கும் வந்து ஒரு சொல்யூஷன் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை மாட்ட முடியலைன்னு சொன்னல, இதை நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூவை பார்த்தா உங்களுக்கு தெரியும் வித்தியாசம். அதாவது இந்த இதில் வந்து நான் வந்து பாதியை வந்து கட் பண்ணிட்டேன் இதில் மாட்டுறதுக்காக. இந்த அளவுக்கு வந்து நான் வந்து எப்படி கட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தியை வந்து நல்லா அடுப்பில் வந்து நல்லா காய வச்சு இதிலேருந்து நம்ம இலக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து திருகினாலே வந்து அது மட்டும் தனியாக ஸ்க்ரூ மாதிரி வந்துடுது. அதாவது நம்ம இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, அந்த ஜாயிண்ட் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கத்தியை வச்சு நல்லா இலக்கிடணும். இலக்கிட்டு அது வந்து நல்லா கட் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி ஸ்க்ரூ மாதிரி திரிக்கணும் அப்படின்னா அது வெளியே வந்துடுது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அதுக்கு மாட்டுறதுக்கான ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. அந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா அந்த லேசான டிஷ்யூ உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா அது கூட வாங்கி பாருங்கள். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள்.
அந்த டிஷ்யூ பார்த்தீங்கன்னா இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மெலிசாக இருந்தது. இது வந்து ஃப்ரேம் அதாவது 2-3 ஃப்ரேமுக்கு கூட நம்ம சுற்றிக்கலாம். இது ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரூ. 20 என்னமோ தான் சொன்னாங்க. இது பாவாடை நாடாவும் அதே தான். பாவாடை நாடா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரேமுக்கு சுற்றிக்கலாம். ஒரு ஃப்ரேமுக்கு வந்து எனக்கு அந்த ஒரு ரோல் பாவாடை நாடா வந்து இந்த ஒரு ஃப்ரேமுக்கு வந்து கரெக்டாக இருந்தது. இந்த இது பார்த்தீங்க டேப் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அகலமாக இருக்கிறதுனால நம்ம வந்து கிராஸாக தான் சுற்றுவோம். கிராஸாக சுற்றினப்போ நம்மளுக்கு நிறையா ஸ்பேஸ் கிடைக்கும். அவ்வளவா வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. அப்படின்றப்ப இது வந்து 2-3 ஃப்ரேமுக்கு கூட சுற்றிக்கலாம். சுற்றுறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். க்ரிப்பு எப்படி இருக்குது அதை இதை வந்து நான் வந்து யூஸ் பண்ணலை. நான் அடுத்த ஃப்ரேமுக்கு நான் உங்களுக்கு சுற்றுறப்ப நான் இதை எப்படி சுற்றுறேன் இதோட யூஸ்ஃபுல் எப்படி இருக்குது அப்படின்றத நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ சுற்றினது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாவாடை நாடால் தான் சுற்றினேன். மெயினாக வந்து அதை அந்த இதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை ஃபிட் பண்ணிங்க அப்படின்னா ஃபிட் ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து ஃபிட் ஆகாது. அதாவது இந்த ஃப்ரேமே இந்த இதுக்கு உள்ளே போகாமல் ரொம்ப டைட்டாக இருக்கும். அந்த ஸ்க்ரூவெல்லாம் வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் போகுது. நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி போடுறப்ப அது வந்து கரெக்டாக போயிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸு ட்ரிக்ஸு எதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீஹரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.